யூஸ்வலாக ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேஜ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை ஏதோ ஒரு லைன் வந்து வாவ் ரொம்ப டச்சிங்காக இருக்குல்ல, அட்ராக்டிவாக இருக்குல்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிற புக் எப்படி தெரியுமா? ஒவ்வொரு பேஜ்லேயுமே நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. எதை விடுறது எதை படிக்கிறது அப்படின்னே தெரியல. ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்று தோணுச்சு, ச்சே இவ்வளோதான் லைஃபா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா சிம்பிளான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம டே டு டே லைஃப்க்கெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு தான் இது. ஸோ என்ன புக் அப்படின்னு பார்த்துடலாமா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த புக்குக்கெல்லாம் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் அன்போஸ்டட் லெட்டர், ரிட்டன் பை மகாத்ரேரா. ஓகே, இவர் இந்த புக்கில் என்ன அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சாப்டர்ஸ் இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு சாப்டரும் நம்ம நல்லா கவர் பண்ணலாம். அப்படி பார்த்தா இந்த புக்கை வந்து நான் 2 பார்ட்டாக ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த எப்பயுமே நம்ம கேட்டிருப்போம், இந்த நாள் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டுடே அப்படின்றது எப்பயுமே முக்கியம். இப்போ நமக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டை நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுவோமா, இல்லை யார் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்றது தானே நம்ம வேல்யூ பண்ணுவோம் மோஸ்ட்டாக. அப்படிதான் இப்போ வந்து ஒரு குழந்தை ஒரு பெண்ணை கொடுக்குதுன்னா சாதாரண பெண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். இந்த குழந்தை எனக்கு ஒரு பெண்ணை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா அப்படி தானே நம்ம யோசிப்போம். அதே மாதிரி தான் மனுஷங்களையும் நம்ம அப்படி யோசிக்கும் போது காட் நமக்கு எவ்வளோ பெரிய வேல்யூவாக இந்த டே வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படி வேல்யூபிளாக நமக்கு கிடைச்ச டேவை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன், இன்னைக்கு நிறைய பேர் உயிரோடவே இல்லை, அதுக்கு நான் வந்து கிராட்டிடியூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நான் ஹெல்த்தியாக இல்லைன்னா, ஹெல்த்தியாக இல்லாட்ட கூட பரவாயில்ல, நான் உயிரோடு இருக்கேன்ல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த நாள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ இன்னைக்கு டேவை நம்ம என்ஜாய் பண்ணால் ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதே மாதிரி தான் எனக்கு சந்தோஷம் ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூடவே பிரச்சனை ஏதோ நானும் வரேன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கூட வந்துருங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, முள் இல்லாத ரோஜா வேணும்னா வருமா? வரவே வராது. ரோஸ் அப்படின்றது அழகான விஷயம், அது கூட முள்ளும் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நான் வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன்னா எப்பயுமே ரோடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது, நிறைய டிராஃபிக்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்காக எனக்கு இரிட்டேட் ஆகுது, டிராஃபிக்காக இருக்கு, நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு காயின் எடுத்துக்கிட்டோம்னா கூட ஹெட்டும் இருக்கும் டெய்லும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த காயின் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சாதாரண லைஃப்பை வந்து லீட் பண்ணுறேன்ப்பா அப்படின்றவங்களுக்கு மோஸ்ட்டாக பிரச்சனை அப்படின்றது ஒரு 10% தான். இல்லைப்பா நான் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எனக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பெரிய யூடியூபராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக எனக்கு பெயின் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேயில் வந்து நான் சாதாரணமாக என்ஜாய் பண்ண முடியாது, நிறைய தூங்க முடியாது, கண்டென்ட் யோசிக்கணும், அப்புறம் புக் ரிவ்யூ பண்ணணும்னா புக்கு படிக்கணும், அதுக்கான டைம் எடுத்துக்கணும். ஸோ மற்றபடி இந்த வெளியே போகிறதெல்லாம் கொஞ்சம் குறையும். அப்போது அதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் என்னால் பெரிய யூடியூபராக வர முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய சாதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. சாதிக்கணும்னா கூட பிரச்சனையும் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது, நம்ம வந்து எப்பயுமே அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவோம். சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ காசை மட்டும் நம்ம சேவ் பண்ணக்கூடாது, உங்களோட உறவுகளையும் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு. உறவை எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசி, இல்லை அப்பப்போ உங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்து அப்பப்போ அவங்களோட பண தேவையெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னும் போது அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டு நீங்கள் தான் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு என்ன சொல்லுவாங்க? ஆமாம், அவன் நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறான், அவள் ஃபோனை நான் மட்டும் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன டெபாசிட் பண்ணுறோமோ அதை தான் நமக்கு வட்டியோடு திரும்ப கிடைக்கும். ஸோ நம்ம வந்து உறவுகளை வந்து ப்ராப்பராக டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பயன்படுத்துவோம், பொருளை நேசிப்போம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து ரைட்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார்.
ஒரு ஒய்ஃப்க்கு வந்து பர்த்டே அன்னைக்கு. அப்போ வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, கார் வாங்கி கொடுக்குறாரு. கார் ஃபஸ்ட்டு காரோட சாவியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, இந்தாம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி என்ன சொல்கிறாருன்னா, ஓகேம்மா நீ இதை வேணும்னா ஓட்டி பார்த்துட்டு வா, ஒரு கிலோமீட்டர் வேணா ஓட்டி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த ஒய்ஃபு ரொம்ப ஹாப்பியாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு பாதி தூரம் போகும்போது என்னாச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட்டு கார் முன்னாடி பகுதி அப்படியே நல்லா ஒடுங்கி போயிடுது. அப்போது வந்து போலீஸ் வராங்க. வந்து என்னம்மா உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா, லைசன்ஸ் எல்லாம் எடுனும் போது இவங்க அழுதுகிட்டே எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து காரை உடைச்சதுக்கு இப்போ தானே வாங்கி 1 மணி நேரம் கூட ஆகலை, திட்டிருவாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு அழுகிறாங்க. அப்போ வந்து அந்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுமோ குட்டியாக ஒரு பேப்பர் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே பாரு, நீ வந்து அந்த கார் ஓட்டிட்டு போகும்போது சப்போஸ் எதிர்பாராததுமாக எதாவது நடந்ததுன்னா அந்த காருக்காக நீ கவலைப்படாத, ஏன்னா இந்த காரை விட நான் உன்னை தான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிற வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துட்டா கூட வந்து கார் போயிடுச்சுன்னு, இதை யாராவது கையை வெட்டிக்கிட்டாங்கன்னா ஓகேம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா. அப்போது நம்ம வந்து மாற்றி தலைகீழாக பண்ணுறோம், அப்படி பண்ணக்கூடாது. பொருளை பயன்படுத்தணும், மக்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் வந்து தானாக போய் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ பாரு தேவையில்லாத இடத்துலலாம் நம்ம போய் அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு 10 வயசு குழந்தை வந்து ஹோட்டலுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைன்னா நீங்கள் வாங்கி கொடுத்து என்ன ஊட்டி விட்றீங்களோ அதை வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இதே 10 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா இடியாப்பம் தான் உடம்புக்கு நல்லது, சரியா நீ இடியாப்பம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி இடியாப்பம் சொன்னால், இல்லை நான் பூரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு டிக் பண்ணும்போது நம்ம இடியாப்பம் வாங்கி கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், என்ன எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மாவே டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம வந்து தேவைப்படுற இடத்துல அட்வைஸ் பண்ணணும், தேவையில்லாத இடத்துல போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது. இப்போல்லாம் எப்படின்னா, அட்வைஸ் பண்ணால் அவங்களோட மதிப்பை நம்ம குறைக்கிற மாதிரி, ஏன் எனக்கு யோசிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி அவங்களோட மதிப்பை குறைக்கிற மாதிரி. அதனால் வாலண்டியராக போய் மாட்டிக்காதீங்க பாஸ், அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேரில். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சரி தப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன் ஒரு தடவை தப்பான சாப்பாடு ஆர்டர் பண்ணி இதை நம்ம மோசமான சாப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கூடாதா என்ன தப்பு பண்ணி. ஒரு ட்ரெஸ்ஸை தப்பாக எடுத்து ஓகே நான் இந்த மாதிரி தப்பாக எடுத்துகிறேன், அடுத்த தடவை இந்த முயற்சி பண்ணி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுல நான் இதில் என்ன தப்பு. ஸோ எப்போவுமே நம்ம தப்பாக முடிவெடுத்தால் தப்பே கிடையாது. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம், அடுத்த தடவையிலேருந்து நம்ம என்ன திருத்திக்க போகிறோம் அப்படின்றதான் முக்கியம். இங்கே சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய தவறு பண்ணலாம், தவறு பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் சும்மா அதையே பண்ணாமல் அதுலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம ஒரு உண்மையை எதிர்கொள்கிறதுக்கு பயப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சொல்கிறாங்க பாடி ஃபுல் செக்கப் பண்ணிக்கப்பா, மெடிக்கலில் போயிட்டு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்க மாட்டோம் நிறைய பேர். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஐயோ நான்லாம் மெடிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு டாக்டர் எதாவது சொல்லிடுவாரோ, என் உடம்புல இது இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குதுன்னு எதாவது சொல்லிடுவாரோ, நான்லாம் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு கசப்பான உண்மை அப்படின்றத நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். நாம் வந்து எப்பயுமே ஒரு கற்பனையில் இருப்போம். அந்த கற்பனைக்கு எதிராக ஒரு உண்மை வருது அப்படின்னும் போது அதை நம்ம எப்பயுமே அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து உண்மையை வந்து எதிர்கொள்ள கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம், ஒரு பொண்ணு பையனும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கூகுளில் போயிட்டு எந்த மாதிரி பெண்கள் எல்லாம் நல்லவர்கள், எந்த மாதிரி ஆண்கள்லாம் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுளில் சர்ச் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், பார்த்த உடனே காதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அப்படி பார்த்து வந்தால் கூட நம்ம பழக ஒரு கட்டத்தில் இந்த பையன் நமக்கு செட் ஆக மாட்டான், இந்த பொண்ணு நமக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லி போகிறோம்ல. அதுக்கு என்ன காரணம்? நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகுதா, இல்லை இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரவளா, என்னோட கேரியருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஸோ என்னோட ஜாபுக்கு என்னோட ப்ரொஃபஷனுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா, அப்படிலாம் பார்த்து தானேங்க ஆனஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். உண்மையை யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி தான். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பொருளையோ ஒரு பெண்ணையோ ஆணையோ நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, கணவன் மனைவி இருக்கும் அப்படின்னா கணவனை கணவனாக பார்க்காதீங்க, மனைவியை மனைவியாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்போவுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தா தான் அவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகுங்களேன், ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம், ஒரு வெல்விஷராக பார்க்கலாம். அப்படிலாம் பார்க்க தான் வந்து நமக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் யார் துணி துவைக்கிறது,
யார் பாத்திரம் வளர்க்குறதுன்றதெல்லாம் கடைசியாக டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பழகுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுக்குரிய ஸ்பேஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகம் எப்போவுமே இந்த உலகம் தப்பு தான், அழகானது இல்லை அப்படின்லாம் கிடையாதுங்க. எப்போவுமே யூனிவர்ஸ் அழகானதையும் கொடுக்கும், சில சமயம் நமக்கு பிடிக்காததையும் கொடுக்கும். எது எப்படியோ நம்ம லைஃப்பை அழகாக்கணும் அப்படின்னா நம்மளை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காருங்க. படிக்க படிக்க அப்படியே என்ன சொல்கிறது, படிச்சுட்டே இருக்கலாம் போல், ரொம்ப நல்லா தோணிகிட்டே இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், முடிக்க போயிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இந்த புக் இருந்துச்சு. நம்மளை யாரும் கவனிக்காதப்போ தான் நாமளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னா நாம் எப்படி இருப்போம், ஏன் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்மளை யாருமே கவனிக்கல அப்படின்னா நாம் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தப்பெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை யாரும் கவனிக்காதப்ப நம்ம சரியாக இருந்தால் தான் உண்மையான நம்ம சரியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கோட தொடர்ச்சி அடுத்த வாரமும் நான் கொடுக்குறேன். இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் என்னோடய டெலிகிராம் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புக் ரிவ்யூ, புக்காக இருக்கட்டும் இல்லை டெக்னாலஜியாக இருக்கட்டும், அதுக்குரிய ஆப்ஸ் வீடியோஸ் எல்லாம் அதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.